ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சென்னையில் நடந்த போதை விழிப்புணர்வு மாரத்தானில் முதல்வர் விஜய் பங்கேற்று ஓடினார். இந்தியாவிலேயே இதற்கு முன்பு எந்த முதல்வர்களும் விஜய் போல 3 கிலோமீட்டர் தூரம் ஓடியது இல்லை என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறினார். ட்ரக்ஸுக்கு எதிராக ஒரு சோசியல் ரெவல்யூஷன், ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகணும். ஸோ அதனால தான் ஆனரபிள் சிஎம் நேற்று ட்ரக்ஸுக்கு எதிராக ஒரு கேம்பெயின் சாங் ரெடி பண்ணார். நேற்று லான்ச் பண்ணார் நைட்டு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஆல்மோஸ்ட் 50% யூத் இருக்கும் தமிழ்நாட்டில், இளைஞர்கள். நம்மளுடைய ஃபியூச்சர் ஒரு ஸ்ட்ராங் வெல்த், ஒரு வில் பவர், ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் அண்ட் ஸ்ட்ராங் பாடி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஃபியூச்சரை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். அதில் டிஃபீட் வரலாம், டிசப்பாயின்மெண்ட் வரலாம், ஃபெயிலியர் வரலாம். அதுக்கு வந்து ட்ரக்ஸுங்கிறது தீர்வு கிடையாது. ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனுக்கு ட்ரக்ஸ் தீர்வு கிடையாது. அதுக்கு இன்னொரு தீர்வு இருக்கு. அதுக்கு ரன்னிங் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம், கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் விளையாடலாம். இனிமேட்டு விளையாடுறது தான் நம்மளுக்கு முக்கியமான ஸ்கூல் சிலபஸாகவே இருக்க போகுது. அதாவது இது வரைக்கும் இருந்த சிஎம்லேயே ஒரு மராத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டில், இந்தியாவிலே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப் விஜயகாந்த் தான். வேற எந்த சிஎம்மும் தமிழ்நாடு ஹிஸ்டரியில ஓடினதே கிடையாது, ரன் பண்ணதே கிடையாது. மார்னிங் 5 o'clock எந்திரிச்சு ஷார்ப்பா 6:10 வந்து 6:15 வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சு ஒரு சிஎம் 3 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணார்னா நம்ம சிஎம் மாதிரியே தமிழ்நாடு ஹெல்த்தியா மாற போகுது. இப்படி ஒரு யூத் சிஎம் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. இந்த கவர்மெண்ட் யாருக்காகனா முதல்ல யூத்துக்காகவும் உமனுக்காக தான். பார்ட்டிசிபேஷன் பண்ண கிட்டத்தட்ட ஆன்லைன்ல கேட்டோம், 2 daysல 15,000 people ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இன்னொரு 10,000 people வந்து நிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 25,000 ஏஜ் வித்தியாசம் இல்லாம 10 yearsல இருந்து 60 years 70 years வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண ஃபர்ஸ்ட் மராத்தான் இதுதான். ஸோ ஐ தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. சிஎம் தான் இனிமேட்டு ஸ்போர்ட்ஸ் உடைய முகமா இருக்க போறாரு. அவர் தான் நம்ம விஜய் அண்ணன் தான். அவர் ரன் பண்ண ஆரம்பிச்சுட்டா தமிழ்நாட்டில் எல்லா யூத்தும் எல்லா இளைஞர்களும் இனிமேட்டு ட்ரக்ஸை தூக்கி போட்டு ஓட போறாங்க. அதுக்கு கிரவுண்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அண்ணன் விஜய் என்ன சொல்லிட்டாரு, எங்கெல்லாம் காலி கிரவுண்ட் இருக்கோ அது எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, எல்லா எஸ்டிடி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் கவர்மெண்ட் எங்களுடைய பாடி அக்ரிமெண்ட் போட்டு லைட் வச்சுட்டு ஃபென்சிங் போட்டு எல்லா பசங்களும் விளையாட விடுங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கான எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால கிரவுண்ட் இல்ல, விளையாட முடியலன்னா நாங்கள் விளையாடணும்னு நினைக்கிறோம், ஆனா கிரவுண்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஒரு 1 yearல பாருங்க, எங்க பார்த்தாலும் கிரவுண்டு தான் இருக்க போகுது. நீ எங்க பார்த்தாலும் விளையாடலாம். மக்களுக்காக, யூத்துக்காக, இளைஞர்களுக்காக 5 மணிக்கு எந்திரிச்சு காலையில 6:15 3 கிலோமீட்டர் அவ்வளோ வேலை இருக்கும். காலையில வந்தாருன்னா நைட்டு 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் அவருக்கு வேலை இருக்கு. அந்த வேலையெல்லாம் தூக்கி போட்டு நமக்காக உங்களுக்காக வந்து ஓடினார் பாருங்க 3 கிலோமீட்டர். அங்கேயே சிஎம் அண்ணன் நமக்காக ஸ்போர்ட்ஸுக்காக எல்லாம் செய்வாருங்க நம்பிக்கை வந்துருச்சு. தேங்க்யூ ஸோ மச்.